ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை பங்குப்படியாளர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறார். புனித ஜான் மரிய வியானியுடைய வாழ்வு பல நிலைகளில் இன்றைய நம்முடைய நாகரிகமான அறிவியலுகமான வளர்ச்சி பெற்ற காலகட்டத்தில் நம் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியை கற்றுத்தருகிறது. ஜான் மரிய வியானி 1786 பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் கத்தோலிக்க விசுவாசத்தை கடைபிடித்து வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் அந்த புரட்சிக்கு மத்தியிலே விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக போராடிய குடும்பங்களில் இந்த குடும்பம் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. தன்னுடைய விடாமுயற்சியினாலும் ஜெபத்தாலும் இன்னும் பணிவு நிறைந்த குணத்தாலும் கடவுள் ஜான் மரிய வியானியை மிகவே உயர்வான இடத்திற்கு அழைத்துச் சென்றார் என்பதனை நாம் அவருடைய வாழ்விலை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களை, படிக்கிற காலகட்டங்களிலே இந்த ஜான் மரிய வியானிக்கு அவ்வளவு பெரிய ஞானம் எல்லாம் கிடையாது. அவர் லத்தீன் மொழியை கற்றுக்கொள்வதற்கு சிரமப்பட்டார். ஆகவே அவரெல்லாம் உருவாக மாட்டார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் மீது அவருக்கு அளவற்ற ஒரு பற்றும் நம்பிக்கையும் அதிகமாக இருந்திருக்கிறது. அதன் பொருட்டே 1815 ஆண்டு அவர் குருவாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு 1818 ஆண்டு ஆர்ஸ் என்ற நகருக்கு, ஒரு ஊருக்கு அவர் பங்கு தந்தையாக அனுப்பப்படுகிறார். யாருமே போக மாட்டார்கள், போக விரும்ப மாட்டார்கள். யாரையாவது அனுப்பி விடுவோம் என்ற நிலையில்தான் ஜான் மரிய வியானியை அந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அங்கே மக்களோடு மக்களாக இருந்தார். பல மணி நேரம் ஜெபித்தார், பல மணி நேரம் பாவசங்கீர்த்தனம் கேட்டார். அந்த காலகட்டத்தில் இவ்வளவு தேவையாக இருந்தது. அதை எல்லாவற்றையும் அவர் எங்கும் செல்லாமல் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டே செய்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்வு பல நிலைகளில் சாட்சியமாக இருந்திருக்கிறார். உலகுக்கு தெரியாத ஒரு கிராமம் உலகமே கொண்டாடுகிற மையமாக மாறுகிறார். ஒரு மனிதன் சாட்சிய வாழ்க்கையினால் எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதற்கு ஒரு ஜான் மரிய வியானி ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் 1859 ஆண்டு தன்னுடைய 73வது வயதில் இறந்தார் என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார். அதில் அவர் குருவாக முன்னிலைப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து சாகர வரை ஒரே பங்கில் அவர் பங்கு தந்தையாகவே இருந்திருக்கிறார். அது மிகப்பெரிய சவால். இதே காலகட்டத்தில் அதை நம்மால் நம்பவே முடியவில்லை. எனக்கு தெரிந்து நம்முடைய மறைமாவட்டங்களில் அப்படி யாராவது வாழ்ந்திருக்கிறார்களா, ஒரே பங்கிலே வாழ்ந்து முடித்திருக்கிறார்களா என்று பார்த்தோம்னு சொன்னால், சேர்ந்தமரம் பங்கிலே அருட்தந்தை இஞ்ஞாசியார் அவர் அனுப்பப்பட்ட காலம் முதல் 40 ஆண்டுகள் சேர்ந்தமரத்தில் மட்டுமே பங்கு தந்தையாக இருந்து இறந்திருக்கிறார். அவருடைய கல்லறை சேர்ந்தமரம் பங்கு ஆலயத்திற்கு உள்ளாகவே இருக்கிறது. இன்றைக்கும் புதுமை விளங்குகிற ஒரு கல்லறையாக, அற்புதம் செய்கிற ஒரு இடமாக அந்த ஆலயம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறேன். நானும் அங்கே 5 ஆண்டுகள் பங்கு தந்தையாக பணியாற்றியதை நினைவு கூறுகிற போது அருட்தந்தை இஞ்ஞாசியார் அவருடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் போராட்டம்,
சவால் தான். மக்களை அவர் மறைவுரையிலேயே சத்தம் போட்டு குட்டி விடுவாராம். அப்புறம் கோவிலுக்காக வர மாட்டாங்க. அவர் சாமியார் சத்தம் போட்டார், நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம், உட்கார்ந்து வாங்கலாம். அவர் மறுபடியும் வீடுகளா போய் என்னப்பா சொல்லிவிட்டேன், இப்படி கோபப்பட்டு உட்காந்துருக்கேன், வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாராம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அன்பை செலுத்தி கடைசி அவர் இறந்த பிறகு ஊர் மக்களெல்லாம் போய் அவர் இங்கெல்லாம் அடக்கம் பண்ணக்கூடாது, எந்த ஊருக்கே கூட்டு போகும்னு சொல்லி சண்டை போட்டு அவருடைய உடலை வாங்கிட்டு வந்து அந்த உடலை வைத்து பார்த்து அழுது கொண்டாடி அதன் பிறகுதான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கலாம். தங்களுடைய பங்குத்தந்தையின் மீது அவர்கள் காட்டிய அந்த அன்பு என்பது அவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கலாம். நிறைய பேரை மனமாற்றி இருக்கிறார். ஏராளமான மக்கள் அந்த பகுதியிலே இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு அருட்தந்தை இஞ்ஞாசியார் ஒரு காரணமாக இருக்கிறார். அதுபோல ஆர்ஸ் என்கிற ஒரு சிறிய கிராமத்திலே பணியாற்றிய ஜான் மரிய வியானி இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகமெல்லாம் அவரை திரும்பி பார்க்க வைத்தார். உலகமே அவருடைய இருப்பிடத்தை தேடி கொள்வதற்கான ஒரு முக்கியமான நபராக இருந்தார். திருத்தந்தை கூட புனித ஜான் மரிய வியானியிடம் ஒரு ஆலோசனை கேட்போம் என்று சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்வு இருந்திருக்கிறது என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஜான் மரிய வியானியுடைய வாழ்வில் நாம் 3 காரியங்கள் இணைத்து பார்க்கலாம். ஒன்று, அவருடைய தூய வாழ்க்கை வாழ்கிற ஒருவரால் தான் மற்றவரை இறைவனிடம் அழைத்து வர முடியும். இன்னைக்கு திருச்சபை எதிர்பார்ப்பது பெரிய செல்வந்தர்களே அல்ல, பெரிய பேச்சாளர்களே அல்ல, பெரிய கண்டுபிடிப்பாளர்களே அல்ல, அல்லது நிறைய சொத்து வைத்திருக்கக்கூடியவர்களை திருச்சபை எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு யாரை அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்றால் தூய வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். உங்களையும் என்னையும் தூய வாழ்வுக்காக அழைக்கிறார். நான் தூயவர், ஆகவே நீங்கள் தூயவராக இருங்கள். உங்களுடைய விண்ணகத்தன்மை தூயவராக இருப்பதால் நீங்கள் தூயவராக இருங்கள். அதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய அழைப்பாக பார்ப்பார். தூய வாழ்வுக்காக எதை வேண்டுமானால் விட்டுக் கொடுப்பதற்கு தயார் என்பதுதான் புனிதர்களுடைய மறைசாட்சியினுடைய சாட்சிய வாழ்க்கையாக இருந்திருக்கிறார். புனித ஜான் மரிய வியானி தூய வாழ்வினால் ஆன்மாக்களை ஆண்டவர் பக்கமாக அழைத்துச் சென்றார். எத்தனையோ நிலைகளில் பாவத்தை குறித்த பயமோ, கடவுளை குறித்த அச்சமோ, மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறோம் என்பதை குறித்த ஒரு நினைவோ இல்லாத ஒரு இடத்தில் அவருடைய வாழ்வு அப்படி ஒரு தூய வாழ்வாக இருந்தது. அவரை தொட்டால் அல்லது அவரை குறித்து பேசினால் நமக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் என்கிற நிலையில் மக்கள் உணர்ந்து தங்கள் பாவங்களுக்காக மனவருந்தி திரும்பி வந்து ஆண்டவர்களுக்கு ஒப்புக் கொடுத்து அப்படி மனமாறி இருக்கிறார்கள் என்ற அவருடைய வாழ்க்கையிலே பார்ப்போம். ஆகவேதான் இன்னைக்கு தேவை பெரிய அறிஞர்களும் செல்வந்தர்களும் திறமை வாய்ந்தவர்கள் அல்ல, திருச்சபைக்கு தேவையானவர்கள் தூய வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகள். அவை நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு தூய வாழ்வாக இருக்கிறதா என்று ஆய்வு பார்க்க தூய ஜான் மரிய வியானியுடைய வாழ்வு நமக்கு அழைத்து தருகிறார். இரண்டாவது, ஜான் மரிய வியானியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஜெபமும் பாவ மன்னிப்பும் மனிதரை புதுப்பிக்கின்றன என்று பார்க்கிறோம். ஜான் மரிய வியானியுடைய வாழ்வு ஒரு பெரிய மகத்தான வாழ்வு. எதனால் மகத்தான வாழ்வு? சிவத்தால் மகத்தான வாழ்வு. நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறார். ஜெபிக்கிற ஒருவர் எப்படி பெரியவராக முடியும்? இல்லாதவர் ஜெபிப்பார், தேவையில் இருக்கக்கூடியவர் ஜெபிப்பார். அதனால் என்ன பயன்? அப்படித்தான் நாம் நினைத்துக் இருக்கிறோம். ஆனால் செவம் ஒருவரை புரிதலாக மாற்றுமா? அது புனித ஜான் மரிய வியானிக்கு மிக பொருத்தமாக இருந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் நாம் புதுப்பிக்கப்படுவதற்கு, மாறுவதற்கு,
ஜெபம்தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவேதான் ஜெபியுங்கள். ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் எழுந்து கொண்டே இருப்பீர்கள். ஜெபிக்க ஜெபிக்க ஒருவர் விடுதலை பெற்றுக் கொண்டே இருப்பார். ஜெபிக்க ஜெபிக்க ஒருவர் புது வாழ்க்கைக்குள்ளாக போகிறார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, புனித ஜான் மரிய ஞானி அப்படி ஜெபித்து ஜெபித்து மக்களை கடவுள் பக்கமாக எழுத்தார். அதுபோல பாவம் மன்னிப்பு. இன்னைக்கு பாவம் மனிதனை இறைவனிடம் பிரித்து விடுகிறது. பாவத்திற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடினால் மட்டும்தான் அதற்கான பரிகாரம் கிடைக்கிறது, சும்மா கிடைப்பதில்லை. அதுக்குரிய ஜான் மரிய ஞானி உணர்ந்திருந்ததால் ஜெபத்தாலும் பாவ மன்னிப்பாலும் கடவுளுக்குரிய பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்று நினைத்தார். மூன்றாவது, புனித ஜான் மரிய ஞானியுடைய வாழ்வை பார்க்கிறோம். என்பார்களே, இறைவன் நம்முடைய திறமையை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க படிப்பில் சிறந்தவரை அல்ல, ஆனால் அர்ப்பணத்தில் ஈடுபட்ட பிள்ளைகளை தான் அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு நிறைய திறமை இருக்கு, அதனால் என்ன பெயர்? அதனால் கடவுளுக்கு என்ன செய்திருக்கிறாய்? அதனால் கடவுளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாய் என்றெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் மிக குறைவுதான். கொஞ்சம் தான் நாம் ஆண்டவருக்காக செலவழிக்கிறோம், கொஞ்சம் தான் ஆண்டவருக்காக கொடுக்கிறோம். ஆனால் ஜான் மரிய ஞானி தன்னுடைய முழு ஆற்றலையும் ஆண்டவருக்காக கொடுத்தார். நாம் ஆண்டவருடைய அன்பை குறித்து பார்க்கிற போது உன் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவரிடத்தில் அன்புவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால அரைகுறை அன்பு செய்கிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை, முழுமையான அன்பு செய்கிறவர்களைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஜான் மரிய ஞானியுடைய வாழ்க்கை நினைத்து பார்க்கிற போது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஆச்சரியமாக இருப்பது என்று சொன்னால், எப்படி ஒரே பங்குல எத்தனை வருஷம் வராது பஞ்சாக்கார இருக்க முடிஞ்சு? அதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. நான் 2வது வருஷம் தான் ஆகிட்டு அதுக்காடி நிறைய கசப்பாயிடுச்சு. எனக்கா உங்களுக்கும் தெரியல, எல்லாருக்குமே அப்படி ஒரு சிலருக்கு அப்படி ரொம்பவே தெரிகிறது. எப்படி ஒரு வருஷம் இத்தனை வருஷமா அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு குருவானதற்கு நின்று கொண்டு இறைவார்த்தை பகிர்ந்தார், நற்கருணையை வழங்குகிறார். ரெண்டையும் கொடுக்கிற ஒருவர் யாராக நீங்கள் பார்க்கிறீர்கள்? யாராக நாம் பார்க்கிறோம்? பல நேரங்களிலே நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், அவர் எந்த ஊர், எங்கிருந்து வரார், யார்? இதுதான் நம்முடைய பல மனிதர்களுடைய எண்ணமாக இருக்கிறார். ஆனால் அவர் யார்? கடவுளின் பிரதிநிதி, அடுத்த கிறிஸ்து என்றுதான் நாம் இங்கே பலிபீடத்தில் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற ஒரு நிலை நிறைய குறைந்திருக்கிறது. நிறைய மக்கள் இங்கே எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு 90%, 95% கிட்ட நல்ல விசுவாசியாக இருக்கும், அமைதியாக செவித்து கொண்டு. நிறைய பேருக்கு எதுவுமே நடப்பது தெரிவதில்லை. நம்முடைய பங்கில் வேறு பங்குகளில் நடப்பது தெரியவே தெரியாது. ஒரு 4-5 பேர் தான் ஒரு பங்கையை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது இங்கு மட்டுமல்ல, எல்லா பங்குகளிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக நான் பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, எப்படி நாம் ஒரு குருவை பார்க்கிறோம், ஒரு கூட்டத்தை போடுகிற போது ஒரு குருவை எப்படி அணுகுகிறோம் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறார். பாருங்க, ஒரு குருவை அவருடைய ஒருவருடைய தனிப்பட்ட வெறுப்பின் அடிப்படையில் தீர்மானம் செய்வதை நான் பார்க்கிறேன். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறார். பிடித்தது என்றால் அவர் என்ன செய்தாலும் சரியாக இருக்கிறார். பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் நன்மையே செய்தாலும் தவறாகத்தான் இருக்கிறார். அதுதான் நிறைய இடங்களில் இருக்கிறது. இது நம்முடைய குடும்பங்களில் எப்படி இருக்கிறதோ அது போலவே பங்குகளிலும் நடைபெறுகிற ஒரு நிலையை நான் பார்க்கிறேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில நாட்கள் ஒரு 2-3 குழுக்கள் சேர்ந்து பணியாற்றுகிற ஒரு இடத்துல சில நாட்கள் ஒரு குருவானவர் வரவே இல்லை என்று சொன்னால் அதை பற்றிய கவலையே நாம் கூட பல நேரங்களில் இருக்கும். ஃபாதர் காணவே இல்லையே, எங்க போயிட்டார், நான் கூட இதை அனுபவித்திருக்கிறேன். ஒருத்தர் கூட அப்படி யாராவது வந்து கேட்டதாக எனக்கு தெரியவில்லை.
ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் ஒரு குருவானவர்களை பார்த்தவுடன் நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எப்போ கேட்கிறாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நீங்க நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்கிறார். திருப்பி கேட்பதற்கோ விசாரிப்பதற்கோ நாதியற்றவராகத்தான் பல நேரங்களிலே குருவானவருடைய வாழ்க்கையுடைய பயணம் போய்கொண்டிருப்பதை நான் கூட ரொம்பவே அனுபவித்துக் கொண்டிருப்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அதுபோல நிறைய நேரங்களில் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவா நீங்க நல்ல செய்தி கொடுத்தீங்க, நல்ல பிரேயர் பண்ணீங்க அப்படின்னு சொல்றவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. என்ன குறைவானலாம் அப்படின்னு சொல்லுகிற மனிதர்களுடைய பேச்சு மற்றவர்களை ஒரு மாதிரியாக ஒரு சூழ்நிலைக்கு தழுவதை நான் பார்க்கிறேன். நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு குரு என்று சொன்னால் 100% சரியாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். அவர் எங்கிருந்து வந்தார்? உங்களுடைய வீட்டிலிருந்து வந்திருக்கிறார். அவர் 100% சரியானவர் உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறாரா? சொல்வார்கள் 100% பெர்ஃபெக்டான ஆள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பிறக்கவே இல்லை, இன்னொருத்தர் கல்வியில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன். 100% பெர்ஃபெக்டான ஆள் யாரையாவது எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அன்பார்ந்தவர்களை நாம் எதிர்பார்க்கிறோம், அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சாமியாருக்கு என்ன குறையா இருக்கு? அவர் பூசை வைக்கிறாரு, காசு கொடுத்து போய் தான் பூசை வைக்கிறாரு அப்படின்னு சிலர் பேசுவாங்க. அதுபோல என்ன சொல்லுவாங்க, இன்னும் அவருக்கு என்ன குறை? கார் வச்சிருக்காரு, பங்களா இருக்கு, சாப்பாடு இருக்கு, நிறைய எல்லாம் கொடுக்குறோம், காசு இருக்கு, எல்லாம் வச்சிருக்காங்க. இல்லையா உங்க வீட்டுக்கு உள்ள கூட சாமியா நீங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அனுப்பலாம்ல, உங்க பிள்ளைகளுக்கு அனுப்புங்க. நீ அனுப்பி பாருங்க. பல நேரங்கள் நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, நாம நமக்கு தெரியும் இது கொடுக்கக்கூடிய கஷ்டம் என்ன, சவால்கள் என்ன, தனிமை என்ன, போராட்டம் என்ன தெரியுது. அதனாலதான் ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறாங்க கூட நம்ம கடவுளை கொடுக்கறது இல்லை. ஒத்த பிள்ளைய சிறுவர்களுக்கு அறைய அனுமதித்தால் அன்னை மரியா. நாம் அப்படி செய்யறதுலேயே பல நேரங்களில் நாம் அப்படி நடந்து கொள்வதில்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 பெரிய குற்றச்சாட்டை எப்போதுமே குருக்கள் மீது எளிதாக சுமத்தி விடலாம். ஒன்று பெண், இன்னொன்று பணம். இவை 2மே எளிதாக நடந்து விடுகிறது. அவை குறை சொல்வதற்கு இவை மிக முக்கியமானதாக இருப்பதை என்னுடைய இந்த குருத்துவ வாழ்வில் நான் ரொம்பவே கண்டிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது உங்கள் வீட்டிலிருந்து ஒருவரை நீங்கள் அனுப்பிவிட்டு உங்கள் வீட்டிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து கொடுத்துவிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் என்ன மாதிரியான ஒரு போராட்டம் இருக்கும் என்பதையும் நாம் நினைத்து பார்க்கலாம். ஜான் மரிய வியானியுடைய வாழ்க்கையில் பெரிய சவால், பெரிய போராட்டங்கள் அவ்வளவும் சந்தித்துதான் அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். நிறைய பேர் அப்படி ஒரு சூழ்நிலை அனுபவிக்கிற போது மனவேதனையிலேயே சில பொருட்கள் ஒரு மாதிரியான பேச்சு, கோபம், வெறுப்பு கொண்டு விடலாம். இன்னும் ஒரு சிலர் ஒதுங்கி கொள்ளலாம். இன்னும் ஒரு சிலர் அப்படியே சகித்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு சிலர் அவர்கள் விருப்பம் போல விட்டுவிடலாம். இப்படியெல்லாம் நிறைய நேரங்களில் குறுக்கட்டுடைய இயல்பான ஆளுமைகளை இழந்து கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் கூட பல இடங்களிலே பார்க்கிறேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறையழைப்பில் நிலைத்திருப்பதிலே பெரிய போராட்டம் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் தனிமையில் பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார்கள். அதுபோல் மக்கள் எதிர்பார்ப்பதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஒரு போராட்டமாக இருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குருவானவருக்கு பேராலய பங்கு மட்டுமல்ல, எந்த பங்குமே நிரந்தரமான இடம் அல்ல. குருவானவர் இருப்பார், வருவார், இருப்பார், போவார், அவ்வளவுதான். இங்கு நிரந்தரமான இடம் என்று எதுவுமே இல்லை. அவர் ஒரு பறவை போல இந்த மரத்தை வெட்டி விட்டால் இன்னொரு மரத்திற்கு போவார், அவ்வளவுதான். அல்லது இந்த மரத்தில் இருந்து கூட்டை கலைத்து விட்டால் இன்னொரு இடத்திற்கு போவார். அதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. ஆனாலும் கூட இந்த பயணத்தில் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இறை மக்கள் நீங்கள் துணை நிற்க வேண்டும். ஒரு குருவானவர் யாராக இருந்தால், எந்த பின்னணியில் வந்தால், எப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இறை மக்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருக்காக தினசரி ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பது போல உங்களுடைய பங்கு தந்தையருக்காக, பணியாளர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கடவுளுடைய பிரதிநிதியாக அவரை பாருங்கள்.
அது எந்த குருவானவராக இருந்தாலும் சரி, அந்தோனியாக போன அருளம்பலம் யாராவது இருந்தாலும் ஒரு கடவுளுடைய பிறகு அவ்வளவுதான். அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கடவுளுடைய ஆசிரியை பெற்றுத் தரக்கூடியவர் அவர்தான். என்றால் இறைவார்த்தை பகிர்கிறார், ஆண்டவரை உடைய கரங்களில் தருகிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். அதை தொடுவதற்கே, ஆண்டவரை கரங்களில் தொடுவதற்கே எங்களுக்கே பெரிய பாக்கியம் இல்லை. ஆனாலும் அதை தொடுவதற்காக, கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியரை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நிலையில் நாங்கள் இருக்கிற போது, நீங்கள் அதை பெறுகிறவர்களாக இருக்கிற போது இன்னும் அதிகமான அன்போடு கூட இந்த வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்த்தவர்களை போக இன்னும் நாம் நினைத்து பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் தெரியாததை, நமக்கு புரியாததை, நாம் கேள்விப்படாதவற்றை யாரும் என்ன சூழலில் பேசக்கூடாது. அவங்களாக பேசுவது என்பது நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற மிகப்பெரிய தவறாக மாறி. ஆகவேதான் நாம் ஜான்மரிய வியாதியுடைய வாழ்வை நினைவு கூறுகிற போது தூய வாழ்வு என்பது மிக முக்கியமானது. ஜெபமும் மன்னிப்பு மிக முக்கியமானது. நம்முடைய ஆற்றலை கொண்டு அல்ல, நம்முடைய அர்ப்பணத்தை கொண்டு பார்க்க வேண்டும் என்பதை அவருடைய வாழ்வு இன்றைய நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய மறைமாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய குருக்களை பற்றியும், நம்முடைய குருக்களை பற்றியும் நாமே ஆய்வு செய்து பார்ப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறேன். யாரையும் குறைபடுத்தவோ காயப்படுத்தவோ நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்காக அல்ல. நாம் ஆண்டவரை நோக்கிய பயணத்தில் எல்லோரும் இணைந்து போக வேண்டும் என்பதற்காகவே இதனை பகிர்கிறேன். ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். ஆமென்.